உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும்னு உங்களை வாழ்த்துறேன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், ஆனி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி அன்பர்களே, ஒரு ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயுடைய சாரத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் பண்றார். ஒரு வேலைக்கான ஆர்டருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு காலையில் அந்த வேலைக்கான ஆர்டர் கிடைக்க போகிறது. சார், வேலையெல்லாம் கிடைச்சாச்சு, நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன், ஆனால் எப்போ கல்யாணம் எனக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அந்த திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு பிற்பகலுக்கு மேலே திருமணம் குறித்த நல்ல செய்தி வரப்போகுது. ஒரு நண்பனோடு இருந்த பகை காலை நேரத்தில் பெரிதாக இருக்கும், மாலை நேரத்தில் அந்த பகை மாறி போகும், நட்பாக மாறி போகும், பழைய நட்பு துளிர்க்கும். நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு தோல் மேலே கை போட்டுக்கிட்டு போக போகிறீங்க. ஃபினான்ஷியல் ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கிரன் இருக்கார் இல்லையா 2ஆம் இடத்துல, நல்ல பண வரவு கொடுப்பார். மனைவி சொல்லே மந்திரம்னு இருக்க போறீங்க, நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானை பாருங்க, இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் 6வது ஸ்தானத்திலும் பயணம் பண்றார். ஒரு பிசினஸ் சம்பந்தமா ஒரு புதிய முயற்சி பண்றீங்க, அந்த முயற்சி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது. பெண் ஒருவர் துணையினால் உங்கள் வாழ்க்கையில் உயர போறீங்க. உங்களுடைய மனைவியுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இன்னைக்கு இருக்க போகுது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யாமிருக்க பயமேன்னு பண வரவுகளில் உங்களுக்கு துணை செய்கிறார். ரொம்ப நல்ல நேரம். ஆனால் பிற்பகலுக்கு மேலே கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணும், செரிமான கோளாறு இருக்கும். சாப்பாட்டில் அளவாக இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. எதிரிகள் விஷயத்தில் மாலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சில பேர் வேணும்னே தொழில் போட்டி உண்டு பண்ணி விடுவான் இன்னைக்கு. மிதுன ராசி அன்பர்களே, இது நல்லதொரு நாள். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். நாங்கள் நல்ல குடும்பமாக உங்கள் குடும்பம் இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள், உங்கள் பேச்சை மதிப்பாங்க. ஆனால் வெளியே என்னப்பா போப்பா அப்படின்னு போவாங்க. என் பையனை எதிர்த்து பேசுகிறான் அப்படிம்பீங்க. உள்ளுக்குள்ளே உங்கள் பேச்சை அவங்க மதித்து நீங்கள் சொல்படி தான் அவங்க நடப்பாங்க. அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது புதுசாக சொத்து வாங்கணுங்கிற ஒரு ஆசை வரும். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இன்னைக்கு காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லைனார் கவிஞர். அந்த மாதிரி மனது இன்பமான விஷயங்களை நோக்கி செல்லக்கூடிய நாள். பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் உண்டு, வரவும் நன்றாக இருக்கும். கடகராசி என்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பயணங்கள், நல்ல பயணங்களை அமைச்சு கொடுப்பார். எஜுகேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் தருவார். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அபரிமிதமான வளர்ச்சி இன்னைக்கு இருக்கும். ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதிதாக வேலைக்கு செல்வது, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லைன்னு இன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிட போறீங்க. எல்லா விஷயங்களுக்கு ஒரு சுப செய்திகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள். எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள். சந்திர பகவான் நல்ல தன வருமானத்தை தரப்போறார். முதல்ல பணம் கொடுத்துருந்தோம், திரும்ப தருவாரா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்தது. நல்ல நண்பர், அவரை நம்பித்தான் கொடுத்தோம், ரொம்ப இழுத்தடிக்கிறாரே, ஏமாத்திடுவாரோ அப்படின்னு பயம். சீச்சி, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், நல்ல மனுஷன் அப்படின்னு வேறு மனசில் தோன்றது. இப்போ ஒரு நல்லபடியாக பணத்தை கொடுப்பார் உங்களுக்கு, அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சோட போகிறீங்க. சிவராசிக்காரர்களுக்கு வேகம் உண்டு, விவேகம் உண்டு. இன்றைக்கி பல செயல்களை நிரூபிப்பீங்க. இன்றைக்கி பிற்பகலெல்லாம் பயணங்கள் அமையும், பயணங்கள் வெற்றிகரமாக அமையும், முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஜென்மத்திலும் தனஸ்தானத்திலும் பயணம் பண்றார். ஒரு மூத்த பெண்மணி ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வார். அது அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஆஃபீஸில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கலாம்.
2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போறச்சே நல்ல தன வருமானம் வரும். லாபாதிபதி 2ஆம் இடத்துக்கு போறார். நல்ல லாபம், தொழில் லாபம் இருக்கு, குடும்ப லாபம் இருக்கு, மன மகிழ்ச்சி இருக்கு. பணிமாம் என்றும் பெருமை அப்படின்னாங்க பாருங்க. பல இடத்துல இன்னைக்கு பணிஞ்சு போயிடணும், பெரிய வெற்றி கிடைக்கும். அப்படி நிமிர்ந்து நின்றுலாம் வெற்றி கிடைக்காது. இன்னைக்கு பணிஞ்சு போனால் இன்னைக்கு வெற்றி உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படி ஆஃபீஸில் ஒரு ஆட்டத்தை காட்டுவார். ஆனால் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. புதிய வேலை தேடினால் வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் ராசிக்குள்ளே வரக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். ஒரு வேகம் கூடும், செயலில் வேகம் கூடும், சொல்லில் வேகம் கூடும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திரடி பாப்பான்னா கவிஞர். இன்னைக்கு அப்படி அற்புதமான நாள். உங்களுடைய மொழியின் மீது உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். அழகான ஒரு மொழி ஆளுமை உங்கள்கிட்ட இருக்கும். பிசினஸ்ல நல்ல வெற்றி உண்டு. இன்னைக்கு படிப்பில் மாணவர்கள் சூரப்புலியா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு குரு பகவானுடைய அருளினால் நல்ல நல்ல செய்திகள் வரப்போகிறது. திருமண தடைகள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் 8ல் இருக்கும்போது சிலருக்கு அப்படி இருக்கும். சுக்கிரன் பாக்கியத்துக்கு போகும்போது அருமையான திருமண வாழ்க்கை அமையும். நல்ல மனைவி வருவார். இது ஒரு சுகபோகமான நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இது நீங்க பிள்ளையாரை வழிபடணும். பிள்ளையார் வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும். சில பேர் விஆர்எஸ் வாங்கிட்டு வேறு வேலை ஜாயின் பண்ணலாமான்னு நீங்கள் யோசிக்க போகிறீங்க. புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி வரும். பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூடி வர போகிறது உங்களுக்கு ரொம்ப. நீங்கள் நினைக்கிறபடி படிப்பு படிக்க போகிறீங்க. நல்ல சூழ்நிலைகள் உண்டு. பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல, எச்சரிக்கையாகவே இருங்க. கொடுத்துட்டா திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கார். ஆஃபீஸில் ஒரு நல்ல சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷனே கிடைக்கலன்னு இருப்பாங்க. பலருக்கு இன்றைக்கி ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட செய்தி வரும். சார், குழந்தை பாக்கியம் இல்லையங்கிறவங்களுக்கு இன்றைக்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சந்தான பிராப்தி உண்டு. கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வப்பொழுது சில ஊழல்கள் வந்துட்டு போகும். சிலருக்கு இன்றைக்கி கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். இது மிகச்சிறந்த நல்ல நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு, வியாபாரிகளுக்கு இருக்க போகிறது. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இப்போ 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருக்கார். ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி அருமையாக இப்போ கூடி வரும். அதே மாதிரி இந்த நாளில் 10ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகும்போது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த கல்யாண தடைகள் இருக்கிறவர்களுக்கு கல்யாண தடைகள் விலகும். நல்ல நட்பு அமையும். உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கைகூடி வரும். உங்களுக்கும் கண்கள் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்குது. மகர ராசிக்காரன் அதை பார்த்துக்கணும். ரொம்ப சந்தோஷமாக மைண்டை வச்சுக்க வேண்டிய ஒரு நாள். எந்த விதமான வருத்தங்களுக்கும் மனசில் இடம் கொடுக்கக்கூடாது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போவீங்க. அதே மாதிரி பணம் உங்களுக்கு பல வழிகளில் இன்றைக்கு உதவி செய்யும். உங்களுடைய வெற்றிக்கு பணம் உதவி செய்யக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் தந்திரமாக செயல்பட்டு வெற்றி காண போறீங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் ஒரு அற்புதமான நாள். கும்பராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் பகவான். வியாபாரம் தொடர்பாக ஒரு கடன் வாங்குவீங்க. வியாபாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்னைக்கு காலையில் வரைக்கும் அமைதியாக இருக்கணும். பிற்பகல் அருமையான நேரம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடம்புல கொஞ்சம் வாய்வு தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கும். புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம் நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடன் பெற வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் நல்ல பண வரவும் இன்னைக்கு உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில் வளர்ச்சி உண்டு. மீனராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு காலை நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்கிறார். முக்கியமான வேலையெல்லாம் காலையில் முடிச்சுக்கணும். மாலை நேரம் மௌனமாக இருக்கணும். புதுசாக வீடு கட்டணுங்கிற முயற்சி இருக்கிறீங்களா? தாராளமாக இறங்கலாம். வீடு கட்ட முடியும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.